வணக்கங்க. இன்னைக்கு கற்றாழை சாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கற்றாழை சாறுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், அதை நம்ம எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கற்றாழை என்பது நம்ம உடலை சுத்தப்படுத்தக்கூடிய, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நல்ல பொருள் தாங்க அந்த கற்றாழை. நாம் அந்த கற்றாழை வேலி ஓரங்களில் பார்த்துருப்போம். கற்றாழையுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் நம்ம உள் உறுப்புக்கள் முதல் கொண்டு வெளி உறுப்புக்கள் முதல் கொண்டு எல்லாத்தையும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கற்றாழையில் நிறைய இருக்குங்க. அந்த கற்றாழையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர் என்னன்னா இந்த கற்றாழையை ஃபேஷியலுக்கு நம்ம அந்த மாதிரி பயன்படுத்தியிருப்போம். நிறைய உள் மருந்தாக எடுத்துக்கிறதுக்கு குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு அதை சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்களே. ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்குது, வளன்னு இருக்கிறதுனால, அது ஒரு அன்ஈஸியாக இருக்கிறதுனால அதை சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஜூஸ் மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாங்க. அது எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நமக்கு முழுக்க ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான். உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் நிறைய தன்மைகள் இருக்குது. நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேங்க. நம்ம உடல் ஹீட்டை தணிக்குதுங்க. முக்கியமாக அந்த ஹீட்டுனால தான் நிறைய பேருக்கு உடம்பே வராதுங்க. அப்படியே மெலிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இந்த சோத்துக்கத்தாழை ஜூஸ் வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா உஷ்ணம் குறைஞ்சி தலைமுடி கொட்டுதல் முதல் கொண்டு கண்ணெரிச்சல் முதல் கொண்டு நிறைய உபாதைகளிலிருந்து நிறைய வெளியில் வந்துடலாங்க. அந்த மாதிரி ஒரு அருமருந்து. அதை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி கத்தாழை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலைப்பகுதியில் ரோடு ஓரத்துலலாம் நிறைய இருக்கும். இந்த கத்தாழையை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு இப்போ தேவையான அளவுக்கு இப்போ ஒரு பீஸ் எப்படி ஜெல் எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஓரத்தில் இருக்கிற பகுதியை எப்படி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மஞ்சள் கலர் ஜெல்லு மாதிரி வரும். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. அது ஒரு சிலருக்கு உடம்புக்கு சேராது, அரிப்புத்தன்மை இருக்கும். அதனால் அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த 2 சைடு இருக்கக்கூடிய இந்த முள் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை கட் பண்ணிவிடுங்க. அதை கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு இந்த சைடு க்ரீனிஷாக இருக்கும், இங்கே மேலே ஒரு ஜெல் இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக ஸ்பூன் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா அழகாக வந்துருங்க பாருங்கள். அவ்வளோதாங்க. ஸ்பூன் வச்சு இப்படி அழுத்தி நீங்கள் இழுக்கும் பொழுது அந்த பீஸ் அழகாக வந்துடும். நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் அந்த க்ரீனிஷ் ஏதாவது இப்படி ஒட்டி இருந்தால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ஒரே செகண்டுங்க. நீ கத்தி வச்சு செய்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இதை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கற்றாழை ஜெல் நம்ம அப்படியே போட்டு மிக்சியில் அடித்தோம்னா கொஞ்சம் அரைப்படாதுங்க. அதனால் கொஞ்சம் உப்பு கல் போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு கல் போட்டு வச்சிடலாங்க. ஒரே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் உப்பு கல் போட்டு வச்சிடலாம். இந்த ஜெல்லை நல்லா ஒரு 2 டைம் ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தர் கசப்பாக இருக்குதுன்னு குடிக்க மாட்டாங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லா இப்படி நல்லா ஃப்ரெஷ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு பிஞ்சு கல்லுப்பு இப்படி போட்டு வச்சுருங்க. இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா 1/4 மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா ஜெல்லு தனியாக அந்த பீஸ் தனியாக வந்துடும். அப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் இல்லைன்னா கூட ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இந்த ஜூஸுக்கு தேவையான பொருள் என்னன்றது இப்போ நான் காமிச்சிட்றேங்க. ஒரு பிடி இப்படி பிடிச்சா புதினா, ஒரு பிடி பேரிச்சம்பழம் 3ங்க, அரை எலுமிச்சங்காய், ஒரு பிஞ்சு அதாவது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சிங்க, இது கூட நாட்டு சர்க்கரை. அவ்வளோதாங்க. இதை வச்சு தான் நம்ம ஜூஸ் தயாரிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஜெல்லு இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளருக்கு நாங்கள் 2 பேர் குடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் என்னென்ன தேவையோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிடி புதினா, இஞ்சிங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க. பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. 3 பேரிச்சம்பழம். லெமனுங்க, அரை லெமனு ஒரு வடிகட்டி வச்சு பிழிஞ்சு விட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாங்க.
உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு அரைச்சிடலாங்க. பாருங்கள், உப்புக்கல் நீங்கள் லைட்டாக போட்டாங்கட்டி ஜெல்லு கரைச்சி எவ்வளோ அழகாக கொண்டு வந்துருக்குது. இது கூட ஜூஸ் வடிகட்டுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஸ்ட்ரோக் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா லிக்விட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே குடிக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த இலையினுடைய இதெல்லாம் நெருடலாக இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வடிச்சுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோதான் டஸ்ட் வரும். அப்படியே குடிச்சிக்கலாம், பிடிக்காதவங்க வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுனால 2 டம்ளர் ஜூஸ் வந்திருக்குங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. லெமன் ஃப்ளேவர், புதினா அதெல்லாம் போட்டிருக்கிறனால ஒரு ரொம்ப இப்போ கத்தாழை நார்மலாக சாப்பிடும்பொழுது ஒரு கசப்புத்தன்மை இருக்குது, வளவளப்பு இருக்குதுன்னு யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டே இல்லைங்க. கரும்பு ஜூஸ் குடித்தா எப்படி இருக்குங்க, அந்த கரும்பு ஜூஸ் டேஸ்ட்டு தான் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா எந்த உபாதைகள் நம்ம உள்ள உறுப்புக்கள் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே க்ளீன் பண்ணுங்க. அந்த நச்சுக்கள் போச்சுன்னா நமக்கு கல்லீரல்லாம் பலமாகும். கல்லீரல் அதாவது ஈரல் முதல் கொண்டு எல்லா பார்ட்ஸுக்குமே சுத்தப்படுத்தக்கூடிய இந்த தன்மை இருக்குது இந்த கற்றாழை ஜூஸுக்கு. வாரம் நம்ம 2 நாள் பயன்படுத்திட்டு வந்தால் நல்ல அருமருந்தாக இருக்கும். இன்டர்னல் பார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸுக்கும் இது யூஸ் ஆகுங்க. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போயிருந்தீங்கன்னா மொஜிட்டோன்னு ஒரு ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதனுடைய டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க. மறக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் கரும்பு ஜூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை குழந்தைங்க குடிச்சுக்குவாங்களே, அவங்களுக்கு எந்த அருவருப்பு இல்லாமல் அந்த வளவளப்பு தன்மை எதுவுமே இல்லைங்க. அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குடிங்க. இந்த கற்றாழை இப்போ நம்ம புருவம், நிறைய பேருக்கு புருவம் புருவத்தில் முடியே இருக்காதுங்க. அந்த புருவ முடி இல்லாதவங்கெல்லாம் இந்த ஜெல்லு எடுத்து நார்மலாக நம்ம ஸ்பூனில் ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த ஜெல்லை நல்லா நம்ம ஒரு 5 நிமிஷம் 2 புருவத்துக்கும் அப்ளை பண்ணி நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 15 to 20 நிமிஷம் வச்சு வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 30 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அருமையாக அந்த இடத்துல முடி வளருங்க. இன்னும் இந்த கருவளையத்துக்கு எல்லாமே கொஞ்சம் மஞ்சள் இதோடு மிக்ஸ் பண்ணி, வெறும் ஜெல்லோட மஞ்சள் மிக்ஸ் பண்ணி கருவளையம், முகம் ஃபுல்லாக, கழுத்துக்கு, அக்கிள், இந்த மாதிரி ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த மஞ்சளோடு கலந்து போடும் பொழுது அந்த இடத்துல கூட அந்த பாக்டீரியாவில் உருவாகக்கூடிய அந்த நச்சுக்கள் நீங்கி ஒரு ஸ்மெல் இருக்கும் பாருங்கள். அக்கிள் எல்லாம் நம்ம ப்ளவுஸ் கழட்டும் போதும் சரி, பக்கத்துலையாவது போய் நிற்கும் போது ஒரு மாதிரி வாடை அடிக்கும். அந்த வாடையெல்லாம் நீங்கிடுங்க. ப்ளஸ் வாரத்தில் 2 நாள் இது எடுத்துக்கோங்க. கர்ப்பப்பைக்கு அருமையான மருந்துங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நான் என்னோடய கான்செப்ட் இன்றைக்கி ஜூஸ் போடுறது தானேங்க. இப்போ நான் நிறைய டிப்ஸு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேங்க. கண்டிப்பாக மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் இந்த சோத்து கத்தாழையை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. வாரத்தில் 2 நாள் விட்டு அடுத்த 2 நாள் விட்டு அப்படி கொடுங்க. கண்டினியூஸாக எடுக்க வேணாம். 2 நாள் கண்டிப்பாக எடுத்து இந்த ஜூஸை சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.